ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெனாக் சேனல். நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து ஒரு கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இல்லைன்னா சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்னெல்லாம் பாத்வேஸ் இருக்குது, எப்படியெல்லாம் படிக்கலாம், 10th முடிச்சு படிக்கலாமா, இல்லை 12th முடிச்சு படிக்கலாமா, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சு படிக்கலாமா, இல்லை வேறு ஏதாச்சும் ஆர்ட்ஸ் கோர்ஸ் இருக்கா அப்படின்றத எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவே வந்து நிறைய கோர்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்குது ஆஃப்டர் 12th. மெயினாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் இல்லைன்னா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லைன்னா லா இல்லை பிஎஸ்சி கோர்சஸ், இந்த மாதிரி ஒரு 10-15 கோர்சஸ்க்குள்ள ஒரு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒரு 10-15 கோர்சஸ்க்குள்ளே தான் ஜாயின் பண்ணுவாங்க. பட் அது இல்லாமல் நிறைய காலேஜஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் 500+ டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. அந்த அவேர்னஸை எல்லாருக்கும் கொண்டு வரணும், அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு நாள் வந்து ஒரு கோர்ஸை பற்றி பார்க்குறோம், ஒரு நாள் காலேஜை பற்றி பார்க்குறோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் என்னென்ன, அதுக்கு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்றத நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்ற ஒரு கோர்ஸ், அப்படின்ற ஒரு ஜாப் ரோல என்னென்ன வேஸில் என்னென்ன பாத்வேஸில் நம்ம அந்த கோர்ஸை படித்து முடித்து அந்த ஜாபை நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கரியர் கைடன்ஸ் டவுட் இருக்குது, உங்களுக்கு 12th அப்புறம் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிக்கணும், இந்த கோர்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் அவேர்னஸ் வேணும் அப்படின்னா எனக்கு இந்த நம்பர் கீழே இருக்க நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் உங்களை ஆட் பண்ணுவேன். ஸோ தட் அதில் டே டு டே அப்டேட்ஸ் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னென்ன நியூ கோர்சஸ் வந்திருக்கு, காலேஜஸ் என்ன, அதோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் என்ன, ஸ்காலர்ஷிப்ஸ் என்ன அப்படின்றத எல்லா டீட்டெயிலுமே நான் டே டு டே கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு ஹிடன் ஜெம் கரியர் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, இது நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிடையாது. பட்டு நல்ல சேலரி, நல்ல க்ரோத் உள்ள ஃபீல்டு. ஏன் இந்த ஃபீல்டு வந்து நல்ல க்ரோத் அப்படின்றோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி இல்லை சேஃப்டி ஆஃபீஸர்னா ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அது எது வேணா இருக்கலாம், ஒரு ஆட்டோமொபைல் இல்லைன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி, அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைல்லையே வந்து ஸ்பேர் பார்ட்ஸு, அந்த மாதிரி எந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, இல்லை ஆயில் ஆயில் கேஸ் நேச்சுரல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸு எல்லாமே, ஃபவுண்ட்ரிஸு, இது எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டி ஆஃபீஸருன்றது இப்போ நம்ம கவர்மெண்ட் ரூலில் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக ஒரு சேஃப்டி ரூல்ஸ், சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கணும் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க. எவ்ரி கம்பெனி மஸ்ட் ஹேவ் த சேஃப்டி ப்ரொஃபஷனல் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஃப்டி ஆஃபீஸரோட மெயின் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு ஒரு ஆளுங்களோட சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. எவ்ரி ஒன்ஸ் எப்படி சொல்கிறது, சேஃபாக இருக்காங்களா ஒர்க் பிளேஸில் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்புறம் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ஃபயர் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இங்கே வைக்கணும், ஃபயர் எக்ஸிட் இங்கே இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் அதில் ஏதாச்சும் வேலிடிட்டி லைசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அதை ரினியூவல் பண்ணுறது, இது எல்லாமே அவங்களோட ஒர்க்கு. அதுக்கப்புறமா ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் தடுக்கிறது. இப்போ ஒரு ஒரு ஃபவுண்ட்ரிக்குள்ளே போகிறோம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே ஒர்க்குக்குள்ளே போகிறோம்னா ஹெல்மெட் போட்டு தான் போகணும், மொபைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, காகுல்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறமா அதுக்கப்புறமா மிஷின் ஷாப்பில் யூஸ் பண்ணுறப்ப க்ளவுஸஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் டால் பிளேசஸில், ஹைட்டான பிளேசஸில் நம்ம வேலை பார்க்குறப்ப அந்த சேஃப்டி பெல்ட்டு போட்டிருக்கணும். இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து சேஃப்டி ஆஃபீஸர் தான் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் எமர்ஜென்சி வந்துருச்சு அப்படின்னாலும் அதை மேனேஜ் பண்ணுறதும் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். நிறைய கம்பெனியில் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, சில கம்பெனியில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது நாட் ஓன்லி இன் இந்தியா, அக்ராஸ் குளோபல் லெவலில் இதுக்கு ஒரு நல்ல ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த சேஃப்டி ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி எப்படி ஆகிறது அப்படின்ற பாத்வேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஜாப் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். நம்ம இந்தியாவில் வந்து சேஃப்டி லாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். இதில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் அப்படி சேருவாங்க அப்படின்னு பார்த்தா, சேஃப்டி ஆஃபீஸர், அப்புறமா ஹெச்எஸ்சி இன்ஜினியர், ரிஸ்க் மேனேஜர்,
இது வந்து இந்தியாலையும் இருக்குது, அப்ராட்லேயும் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து ஸ்டார்டிங் லெவலில் உங்களுக்கு 3 to 6 lakhs per annum கிடைக்கும். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வித் யுவர் பெஸ்ட் நாலேஜ் எல்லாமே உங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சேலரிஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும், நல்ல க்ரோத்தும் ஆகும். இதுக்கு ஹை டிமாண்ட் இருக்குது. ஏன்னா லெஸ் காம்படிஷனு, ஃபேக்ட்ரிஸு, கன்ஸ்ட்ரக்ஷன், ஆயில் அண்ட் கேஸ், இது எல்லா கம்பெனிலையுமே, இந்த ஃபீல்டில் இருக்க எல்லா கம்பெனிலையுமே இதுக்கு ரிக்குயர்மெண்ட் இருக்குது. இன் இந்தியா அண்ட் அக்ராஸ் குளோபல்லையும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 3 வே ஆஃப் இந்த கோர்ஸை எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வே வந்து நீங்கள் 10th முடிச்சுட்டு ஒரு டிப்ளமோ கோர்ஸ் பண்ணலாம். டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது. அந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் ஜாபுக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஹையர் கிரேட் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அந்த சேலரியே எனக்கு போதும், இதோட நான் நிற்பாட்டிக்கிறேன் அப்படின்னா ஓகே. பட் சேலரி இதில் ஒரு லெவலுக்கு மேலே வராது, ஒரு 4 lakhsக்கு மேலே வராது பெர் ஆனம். இதுலேயே வந்து செகண்ட் பார்ட் வந்து நீங்கள் டிப்ளமோ படிக்கிறீங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் லேட்டர் என்ட்ரி சேருவாங்கள்ல, செகண்ட் இயரில் லேட்டர் என்ட்ரி, அது முடிச்சுட்டு முடித்தாலும் ஒரே லெவல் ஆஃப் உங்களுக்கு இன்கம் தான் வரும். 2.5 lakhs to 4 lakhs அந்த ரேஞ்சில் தான் வரும். இதுதான் வந்து டிப்ளமோ ரூட்டு. இது வந்து ஒரு ஃபாஸ்ட் என்ட்ரி. 10th முடிச்சுட்டு டிப்ளமோ, டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் லேட்டர் என்ட்ரியில் இன்ஜினியரிங் போய் சேரலாம். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஜாபுக்கு போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறதுனா படிக்கலாம். பட் இதில் வந்து growth will be very slow without upgrading. இது வந்து ஒரு மினிமமாக எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒர்க் இருந்தால் போதும் ஸ்டார்டிங் லெவலில் அப்படின்னா இந்த ரூட்டு ஓகே. ஜஸ்ட்டு இது வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு 10th முடிச்சோன்னா ஒரு டிப்ளமோ படித்து முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிரும். இது வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்னா டிப்ளமோக்கு www.tndte.government.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் டிப்ளமோ ஜாயின் பண்ணலாம். ஸோ இது செகண்ட் வே என்னன்னு பார்த்தோன்னா, நீங்கள் 12th முடிச்சுட்டு பிசிஎம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த கோர்ஸ் எடுத்துட்டு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி மூலமாக இல்லை பிடெக் பிஇ படிப்பீங்க. இது முடிச்சுட்டு நீங்கள் சேஃப்டி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும். இது பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்ல வேல்யூ இருக்குது. இது ஃபஸ்ட்டு பார்த்ததை விட இது கொஞ்சம் பெட்டரான வேல்யூ. அப்படி இல்லைன்னா பிஎஸ்சி ஃபயர் அண்ட் சேஃப்டினே ஒன்று இருக்குது, ஒரு கோர்ஸ் பிஎஸ்சி கோர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிஇ பிடெக் வந்து 4 years டியூரேஷன், அதுக்கப்புறம் சேஃப்டி சர்டிஃபிகேஷன் வந்து ஒரு 1 year ஆகும். இது வந்து ஒரு 4 to 5 years ஆகுது பிடெக் முடிச்சுட்டு அப்புறம் சேஃப்டி சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்கு. இல்லை எனக்கு 3 years கோர்ஸ் வேணும் அப்படின்னா பிஎஸ்சியில் ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்றது இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஓரளவுக்கான பெஸ்ட்டு பார்த்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தான பிடெக்கு சேஃப்டி சர்டிஃபிகேஷன் முடிச்சிங்கன்னா தட் வில் பி த பெஸ்ட்டு டு ஏர்னிங் மணி. லாங் டேர்முக்கு நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்ஸ், இந்த ரூட்டு, இந்த பாத் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங் நம்ம 12th கட் ஆஃப் மார்க் வச்சு அப்ளை பண்ணுற அதே ஆன்லைனில் தான் நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அது முடிச்சுட்டு தான் நீங்கள் சேஃப்டி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணணும். அது சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் என்னன்றதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைட் சொல்கிறேன். இது முடிச்சா உங்களுக்கு சேலரி அப் டு 8 lakhs வரும். க்ரோவாக உங்களுக்கு 15 lakhs per annum வரும். ஸோ திஸ் வில் பி த பெஸ்ட் பாத் ஃபார் லாங் டேர்ம் சக்ஸஸ். ஸோ இது வந்து சாரி, இது வந்து அடுத்தது வந்து சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். இப்போ நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னென்ன சர்டிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து நீபாஷ் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது இது குளோபல் ரெகக்னேஷன் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச பிறகு நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பண்ணலாம். இது இல்லாமல் சேஃப்டி சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வேறெல்லாம் இருக்குது, அதுவும் பண்ணலாம். அப்புறம் எம்பிஏ டிகிரியுமே இருக்குது. சேஃப்டி இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அப்படின்ற எம்பிஏ டிகிரியுமே இருக்குது. இது இந்த லெவல் பார்த்தீங்கன்னா இது வந்து 3rd லெவலு. நீங்கள் வந்து 10th 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் இல்லைனா டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை படிக்க முடியும். இந்த 3 கோர்ஸுக்குமே யூ ஷுட் ஹாவ் மினிமம் டிகிரி குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான், யூஜி குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் இந்த 3மே நம்ம பண்ண முடியும். இதோட சேலரியோட க்ரோத் வந்து ஸ்டார்டிங்கில் இந்தியாவில் வந்து 12 lakhs 6 to 12 lakhs per annum வரும். அப்ராட்லாம் போனீங்கன்னா 12 to 25 lakhs per annum ஈஸியாகவே வரும். ஸோ சர்டிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹை சேலரி. அதுதான் இதோட 3வது பாத்துவே. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 10th முடிச்சுட்டு பார்த்தோம், அப்புறம் +2 இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பார்த்தோம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்தது வந்து
லாஸ்ட்டாக பார்த்தது வந்து பிஜி கோர்ஸ் மாதிரி பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது டிப்ளமோ. இது வந்து ஈஸியாக முடிச்சிடலாம், ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். பட் சேலரி கம்மியாக இருக்கும், growth ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதே வந்து நீங்கள் பிஎஸ்சி சேஃப்டி பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸு. சேலரி மீடியமாக இருக்கும், growthம் மாடரேட்டாக இருக்கும். அதுக்கடுத்து தேர்ட் லெவலில் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாஷ் சர்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இது வந்து பெரிய அதான் 4 to 5 இயர்ஸ் ஆகும். சேலரியும் நல்லாயிருக்கும், growthம் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம பார்த்த மூணுத்துலேயுமே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ளஸ் பாஷ். டிப்ளமோ வந்து ஷார்ட் டைம், லோ சேலரி, ஸ்லோ growth. சேஃப்டி பிஎஸ்சி சேஃப்டி வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸு. சேலரி growth ரெண்டுமே மீடியம் மாடரேட்டாக இருக்கும். பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பாஷ் சர்டிஃபிகேஷன் பிடிச்சிங்கன்னா இது வந்து 4 to 5 இயர்ஸ் கோர்ஸு. பட் சேலரியும் ஹையாக இருக்கும், growthம் ஹையாக இருக்கும். ஸோ இதுதான் மூணாவது ஆப்ஷன் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபைனல் ஸ்லைடு, சூஸ் ஸ்மார்ட், சூஸ் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த கோர்ஸ் படிச்சிங்க, இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் கேஸ் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நீங்கள் சேஃப்டி ஆஃபீஸராக போகலாம். உங்களுக்கு நல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டெடி growth இருக்கும். ஸோ டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் பிளைண்ட்லி, சூஸ் பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட். ஹிடன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதர்ஸ் டோன்ட் சி. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹிடன் ஜெம்மாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிச்சிங்கன்னா நல்ல லாங் டேர்முக்கு நல்ல சேலரி, ஃபீஸ்ஃபுல்லாகவும் ஒர்க் பண்ணுற மாதிரியான நிலைமை ஏற்படும். ஸோ அதுதான் நம்ம சேனலோட மெயின் அப்ஜெக்டிவ். இன்றைக்கி நம்ம பார்த்தது இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸருக்கு எப்படி ஆகணும் அப்படின்ற கரியர் பார்த்தோம். எந்தெந்த வேலை பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் 12th முடிச்சுட்டு இல்லை 10th முடிச்சுட்டு நான் எந்த கோர்ஸ் எடுக்கிறது, அது படித்தா 11th 12th படித்தா அதுக்கு அடுத்து 12th அப்புறம் என்ன படிக்கலாம், இப்போ நான் ஒரு செஃப் ஆகணும், இல்லை ஒரு ஏவியேஷன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். மெயினாக இது வந்து 8th to 12th ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தான் நம்ம இந்த சேனல்ஸில் ஒன் ஆல்டர்னேட் டேஸில் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இஃப் எனி டவுட் ப்ளீஸ் கால் டு மீ இன் திஸ் நம்பர். தேங்க்யூ ஸோ மச். பை.